త్రిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం సర్వరోగ దోష நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை பற்றி இன்று நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். மரணத்தை கூட வெல்லக்கூடிய ஒரு பெரிய சக்தி உங்கள் மனதில் இருக்கிறது. அந்த பெரிய சக்தியை பாதுகாக்க இதை சொல்கிறேன். என் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் குழந்தையே. அந்த பெரிய சக்தியை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். ஒரு மனிதன் அதிகமாக குடித்துவிட்டு நோய்வாய்ப்பட்டான். ஒரு நாள் ஒரு ஞானி அவரை பார்க்க வந்தார். அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டவராகவும் மனம் உடைந்தவராகவும் இருப்பதை கண்டார். அவர் குணமடைய நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறோம். நமது பிரார்த்தனைகள் கடவுளை அடைந்தால் அவர் குணமடைவார். கடவுள் அனைவரையும் பாதுகாப்பார் என்றும் அவரை ஆசீர்வதிப்பார் என்றும் கூறினார். அங்குள்ள அனைத்து உறவினர்களும் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்வார்கள். அவர்கள் அனைவரும் நன்றாக பிரார்த்தனை செய்து அனைவரின் பிரார்த்தனைகளாலும் அவர் நலமடைந்தார். கவலைப்பட வேண்டாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு நாத்திகர் ஒருவர் மிக கிண்டலாக சொன்னார். அவர் பேசுவதால் மட்டும் நலமடைவாரா என்று கூறுகிறார். அவர்கள் சத்தமாக சிரிக்கிறார்கள். பின்னர் ஞானி, இந்த மக்கள் அனைவரிடையும் ஒரு பயனற்ற நபர் இருக்கிறார், அவர் மட்டுமே முட்டாள் என்று கூறுகிறார். இதை கேட்ட நாத்திகர் கோபம் அடைந்து, இதை சொன்னதற்கு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீரா இல்லையா என்று, இல்லை என்றால் இந்த முட்டாள் கையை உயர்த்தி உன்னை அடிப்பேன் என்று கூறுகிறார். பின்னர் ஞானி சிரித்து, நீ ஒரு முட்டாள், பயனற்றவன் என்று நான் சொன்னேன். ஆனால் அது வெறும் வார்த்தைகள் தான். நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு சிரித்தாய்? ஏன் இவ்வளவு வெறுப்பு காட்டுகிறாய்? இந்த வார்த்தைகளுக்கு ஏன் இப்படி எதிர்வினையாற்றினாய் என்று ஞானி கூறுகிறார். நீ அந்த வார்த்தைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டது போலவே என் வார்த்தைகளும் அவன் மனதை வலுப்படுத்தி அவனை ஆரோக்கியமாக்கும். இதை கேட்ட நாத்திகர் வெட்கத்தில் தலை குனிந்து பேச முடியாமல் நிற்கிறார். குழந்தையே, நாம் நம் எண்ணங்களை பற்றி பேசுகிறோம். நம் எண்ணங்களை பற்றி பேசும் பொழுது என்று நீ கேட்டாயா? வார்த்தைகளுக்கு ஒரு மனதை மட்டுமல்ல, ஒரு நபரையும் மாற்றும் சக்தி உண்டு. அவை ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டுள்ளன. நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எண்ணங்கள். எந்த சூழ்நிலையில் நேர்மறையான எண்ணங்களை பேசுங்கள். உங்களுக்கு புரியவில்லையா குழந்தையே? உதாரணமாக, பலமுறை நீங்கள் நேர்முறையான எண்ணங்களை பேசுகிறீர்கள், ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் வருகின்றன. இன்றிலிருந்து நீங்கள் இதை நிறுத்த வேண்டும். அதை கவனித்து இந்த எதிர்மறை எண்ணங்களும் உங்களை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இன்று முதல் நான் எந்த சிரமமோ அல்லது வலியோ இருக்காது. அதை பற்றி யோசித்து பாருங்கள். நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கும் போது எந்த எதிர்மறை எண்ணங்களும் உங்களுக்குள் வராது. உங்கள் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும். நீங்கள் என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ அது நடக்கும். அதை பற்றி சிந்தியுங்கள், அது நடக்கும். என் குழந்தையே, கவலைகள், சிரமங்கள் மற்றும் வலிகளுக்கு பதிலாக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வெல்வேன், நான் நிச்சயமாக சாதிப்பேன், இப்படி யோசியுங்கள். என் கஷ்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும், நான் மனம் உருகிவிட்டேன் என்று நினைக்காதே. கஷ்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும், துன்பங்கள் குறைய வேண்டும். எப்போது உங்கள் கற்பனையை விட எதிர்மறை எண்ணங்கள் நனவாகும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். கடினமான என்ற வார்த்தையை உங்கள் நாவிலிருந்து வர அனுமதிக்காதீர்கள். இப்படி யோசித்து பாருங்கள். நான் ஒரு அற்புதமானவன், நான் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகிறேன், எல்லாம் எனக்கு வசதியாக இருக்கும். நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன்? உங்கள் வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இவ்வளவு சக்தி இருக்கிறது. எனவே நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்தால் நீங்கள் கடினமாக உழைத்த அனைத்தையும் பெற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை சிந்திக்கும் போது நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தீர்கள் என்பதற்கான பலனையும் பெறுவீர்கள். நீங்கள் மிகவும் துன்பப்படுகிறீர்கள், அதை பெற முடியாது. உங்கள் வார்த்தைகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது. இப்போது உங்களுக்குள் இருக்கும் பெரிய சக்தி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பெரிய சக்தியை பாதுகாக்கவும் உங்களுக்குள் இருக்கும் பெரிய சக்தியை ஆயுதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கவும் இவை வெறும் வார்த்தைகள் என்று நினைக்காதீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கான சரியான பாதையை காண்பிக்கும். அவை உங்கள் முழு வாழ்க்கையையும் மகிழ்ச்சியால் நிரப்பும். உங்களுக்கு புரிகிறதா? சாய் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்வேன் இல்லையா?
எனவே அந்த நன்மையை நம்பி அதை பின்பற்றுங்கள். எதிர்நிலைகள் உங்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். நேர்மறையானவை மட்டுமே உங்களிடம் இருக்க வேண்டும். நேர்முறையை மட்டும் உங்களிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் மனதில் நேர்முறையை மட்டுமே கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மறையை மட்டும் பேசுங்கள். நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அது எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இந்த பாபாவின் ஆசைகள் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். இந்த சாயி ஆசி உங்களிடம் இருந்தால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். உங்கள் தந்தை நீங்கள் கேட்டதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள் இல்லையா? அந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் பலனளிக்கும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்தி தான் உங்களை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் எதிர்மறையாக சிந்திப்பதை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை மனதிற்குள் கொண்டு வாருங்கள்.